ஹலோ மக்களே, நானும் வந்து ஒரு 2-3 டேஸாக ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த விஷயத்தோட தாக்கமாக என்னன்னு தெரியல. அதை பற்றி பேசுகிறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி, ஓகே, அது என்ன விஷயம்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரித்தன்யா அவங்களோட விஷயந்தான். ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து முக்கியமாக இது அந்த பெண் வீட்டாருக்கு தான் வந்து நான் சொல்கிறேன். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட மாமியார் வீடுனா அப்படி தான் இருக்கும், ஹஸ்பண்ட்னா அப்படி தான் இருப்பார், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நீ தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும், அவங்கள அனுசரணையாக வச்சுக்கணும். நாளைக்கு வாழா வெட்டியாக நீ வீட்டுக்கு வந்துட்டினா அது உனக்கும் உன் அம்மாவுக்கும் வந்து ரொம்ப அசிங்கமாயிடும், நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப அசிங்கமாயிடும், நம்ம குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க, வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மேக்ஸிமம் நிறைய வீட்டில் நான் இந்த விஷயத்தை கேட்டிருக்கேன். மேக்ஸிமம் இப்படி தான் அந்த பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறீங்க. ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து அதை வெளியில் சொல்கிறதுக்கும் அதை விட்டு வெளியில் வர்றதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இனிமேலாவது அந்த வீட்டில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா, உனக்கு ஏதாவது சரியில்லையா வந்து எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் வந்து அதை செக் பண்ணி அதை ரிசால்வ் பண்ண முடிஞ்சால் ரிசால்வ் பண்ணுறோம், இல்லைனா அந்த வாழ்க்கையை விட்டுட்டு உனக்கு வேறு வாழ்க்கை பார்த்து வைக்கிறோம், இல்லை நீ எங்கள் கூடவே இருந்து நீ சர்வே பண்ண அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு வந்து தைரியத்தை கொடுங்க. நீங்களே வந்து அவங்கள கோழையாக்கிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துக்கான ரீசனாக வந்து நான் இதை தான் பார்க்குறேன். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் யாருக்காச்சும் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த பெண் வீட்டார் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து முழு சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.